பீங் அன் ஐகான் அவர் இறங்குறாரு அப்படின்றபோது அது வேறு மாதிரியான ஒரு ரெப்ளிகா கிரியேட் ஆகும் ஸ்டேட்குள்ளே மக்கள்கிட்ட. ஸோ இது சென்னைக்குள்ளே இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து பார்டர் கிராஸ்ட் ஆகும். துணை முதல்வர் போனாரா போகல. பிரச்சனையை தீக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க போகணும், போகல. இவர் இது வரைக்கும் பார்த்தாரு, தீர்ல. சரி நம்ம போய் விட்டு பார்ப்போம் என்ன நடக்குது உள்ள. இப்ப விஜய் அவர்கள் போனா தீர்ந்துடுமா பிரச்சனை? பனையூர்ல கூப்பிட்டு பேசினா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு. களத்துக்கு வந்தா மட்டும் பிரச்சனையை தீர்ந்துருமான்றீங்க. அந்த தரிசு நிலங்களும் இந்த நிலங்களும் புறம்போக்கு நிலங்களும் இருக்கு, அதுல போய் நீங்க பிளான் பண்ணுங்க. அப்போ பிரச்சனையில யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. வளர்ச்சிக்கு யாரும் எதிர்த்து இல்லை, ஆனால் அழிவை கொடுத்து ஒரு உழவன் ஒரு விவசாயத்தை அழிச்சு தான் அந்த இடத்துல எடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். அவரோட படங்கள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அவர் லாஸ்ட் படம் 69, அது படம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் எல்லாமே ஆரம்பிப்பார். ஸோ அது தெளிவுபடுத்திக்கிட்டு தான் வராருன்னு நான் நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் பதவிக்கே பிரச்சனை அப்படின்னு ஆடியோலாம் லீக் ஆகுது. 1000 ஆடியோ வரும் மேடம், அந்த 1000 ஆடியோலாம் உண்மையாயிடுமா? A1 யாரு, இதெல்லாம் A2, இவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அவன் போட்டான் அதனால நான் போட்டேன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அந்த சேனலில் போட்டால் அதுக்கு போனா அவங்க தப்பு பண்ணால் அதை நான் தப்பு பண்ண முடியும். அவன் நோ என்ட்ரியில் போனாலும் நான் நோ என்ட்ரி போன சொல்ல முடியாது. அவன் கொலை பண்ண நானும் கொலை பண்ணு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவன் தப்பு பண்ணா இட்ஸ் இல்லீகல். கட்சி நிர்வாகி வெளியிடாம அந்த ஆடியோ எப்படி வெளியே வந்து? அது கட்சி நிர்வாகி யாரும் கட்சி நிர்வாகி கிடையாதா? கண்டிப்பா இருக்க வேற யாரு தெரியாது. நீங்க என்ன ப்ரூவ் எடுத்து வைக்க சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி பெரியார் அவர் சொன்னதெல்லாம் பெரியார் பேசியிருக்கான்னு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருகிற 19 இல்லாட்டி 20ஆம் தேதி பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறதா இருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? களத்தில் இறங்கிட்டாரு, சிங்கம் களம் இறங்கிடுச்சின்னு சொல்லலாம். பட் இன்னும் இது வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கல. கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுத்தா நல்லாயிருக்கும், கொடுக்கலனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து தே ஆர் அண்டர் ஒரு இந்த மாதிரியான இந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஓகே, எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் என்ன சொல்லணும்னா, ஒரு ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷனில் இருக்காங்க. கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நிறையா இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும், கொடுக்கலனாலும் அதோட ஜாஸ்தி க்ரியேட் ஆகும். ஸோ ஸ்டேல் மேட் சொல்லுவாங்கல்ல, கவர்மெண்ட் இஸ் அண்டர் ஸ்டேல் மேட். ஏன்னா பீங் அன் ஐகான் அவர் இறங்குறாரு அப்படின்றபோது அது வேறு மாதிரியான ஒரு ரெப்ளிகா கிரியேட் ஆகும். இதில் ஸ்டேட்குள்ளே மக்கள்கிட்ட. ஸோ இது சென்னைக்குள்ளே இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து பார்டர் கிராஸ்ட் ஆகும். யார் என்ன பரந்தூர் என்ன எதுன்னு இது எல்லாமே போகும். பிகாஸ் அவர் ஒன்ஸ் இறங்கிட்டார் அப்படின்னா இது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆல் ஓவர் இந்தியா ஹியர்ஸ் இது. ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற அவரோட ரசிகர்களும் இதை பார்ப்பாங்க, தெரிய வரும். ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவும் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, 2.5 ஆண்டுகளையும் கடந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது பரந்தூர்ல போய்கிட்டு இப்போதான் அது வந்து இன்னும் இப்போ அதுதான் இப்போ இதை ஏன் கையில் எடுக்கணும் விஜய் அவர்கள்? அரசியல் பண்ண பார்க்குறாரா இதை வச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழ தொடங்கி இருக்கே. தீர்த்து கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வரல. 2 வருஷமாக உட்காந்துருக்கான்ல, போய் பார்க்க வேண்டியது யார்? முதலமைச்சர் தானே பார்த்துருக்கணும். அவங்க பேசுனீங்க, விவசாயிகள்லாம் இதில் உட்காந்துருக்காங்க, மோடி போய் பிரதமர் ஒரு வாட்டியாவது பார்த்தாரான்னு கேட்டீங்க. அப்போ இங்கே நீங்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் போய் உட்காரணும். கலெக்டர் அனுப்பிச்சி விட்றீங்க, எஸ்பி அனுப்பிச்சி விட்றீங்க, யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சி விட்றீங்க. மீறி போராடி உங்களை நோக்கி வந்தாங்கன்னா ஊர்வலமாக நடக்க ஆரம்பிச்சுன்னா அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுறீங்க, கேஸ் ஏற்றுறீங்க. துணை முதல்வர் போனாரா போகல. பிரச்சனையை தீக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க போகணும், போகல. இவர் இது வரைக்கும் பார்த்தாரு, தீர்ல. சரி நம்ம போய் விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது உள்ள. இப்ப விஜய் அவர்கள் போனா தீர்ந்துடுமா பிரச்சனை? வீட்டுக்கு அதாவது ஒன்று பனையூர்ல கூப்பிட்டு பேசினா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. களத்துக்கு வந்தா மட்டும் பிரச்சனையை தீர்ந்துருமா? பிரச்சனை தீர்வு கிடைக்கல, யாரும் போகல அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் இல்ல பண்ண வேண்டியவங்க பண்ணல, இவர் இறந்தா கிவ் இட் ட்ரை, பாப்போம் என்ன நடக்குது. அப்ப என்ன சொல்ல வராரு அந்த மக்களை போய் சந்திக்கிறது மூலமா? ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு கூட அவர் நிக்கிறாரு, மக்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறாரு. பீப்புள் பாலிடிக்ஸ் இஸ் டேக்கிங் அவுட். மக்களுக்கான அரசியல் எடுக்கிறாரு. இல்லை ஒத்துக்கிறீங்களா? அதில் என்ன ஏதுலாம் அப்புறம் அதில் இருக்கிற நிறையா பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து யாரோ ஒரு குறிப்பிட்ட சில பெரிய ஆட்கள், அது அமைச்சர்கள் கூட சொல்லலாம், ஓப்பனாகவே சொல்கிறேனே, அவங்களுக்கு ஒரு பெரிய வியாபாரமாக இது மாறப்போகுது. அதற்காக தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பரந்தூர் விமான நிலையம். ஆமாம், ஏன்னா அந்த 5300 ஏக்கர் எடுக்கிறீங்கல்ல, அதில் வந்து சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 13 ஏரிகள் வந்து மூடப்படுது. அது வெறும் ஏரிகள் மட்டும் மூடினா பரவாயில்ல, அதோட வாட்டர் கெனால்ஸ் இருக்குல்ல, சேனலிங் ஆஃப் வாட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை என்ன பிரச்சனையில் இருக்கும்? எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு, தண்ணி போகிறதுக்கான வழி இல்லை.
இதே இஷ்யூஸ் நாளைக்கு காஞ்சிபுரத்துக்குள்ளே வரும். அந்த காஞ்சிபுரம் வரும்போது அப்படியே ஸ்ரீபெரும்புதூருக்குள்ளே வரும். அது அப்படியே டோட்டலாக உள்ள வரைக்கும் வரும். ஸோ காஞ்சிபுரம் டு சென்னை வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த 50 கிலோமீட்டருக்கு என்ன இஷ்யூஸ் நடக்கும்னு தெரியாது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. அந்த ஜாகிரபிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் யாருக்கு செய்றீங்க? மக்களுக்கு தானே செய்றீங்க. அந்த மக்களே வேணான்ற போது ஏன் பண்ணுறீங்க? அப்போது நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணிருந்த 2.5 வருஷமாக போராட்டத்தில், சரி மக்கள் ஸ்டபனாக நிற்கிறாங்க, மக்களுக்கு வேண்டாம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அங்கே இருக்கிற மக்கள் வந்து வேணான்னு ஓப்பனாக சொல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். நீங்கள் என்ன பண்ணிடணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் வந்து அரசியல் பண்ணுறாங்க மக்களை வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஜனநாயக நாடு தானே. அந்த ஊருக்குள்ளே போய் அந்த மொத்தம் 5000 ஏக்கரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு வாக்கெடுப்பு எடுங்க. அந்த இடத்துல வாக்கெடுப்பு எடுங்க, ஓட் பண்ண சொல்லுங்கள். அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். 10% மக்கள் வேணான்றானா, 90% மக்கள் வேணான்றான். அந்த ஓட்டு எடுக்கும்போது தெரிஞ்சல, வாக்கு எடுக்கும்போது தெரிஞ்சு, தேர்தல் மாதிரி வச்சு சொல்கிறேன், வாக்கெடுங்க, தெரிய போகுது. தென் யூ டேக் த டெசிஷன். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், நீ ஏன் அங்கே விவசாய நிலத்தில் போய் எடுக்கிற? எவ்வளவோ இந்த நிலங்கள் கிடக்கு, அந்த தரிசு நிலங்களும் இந்த நிலங்களும் கிடக்கு, புறம்போக்கு நிலங்களும் இருக்குது. அதில் போய் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அப்போ பிரச்சனையே இல்லை, யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்களே. வளர்ச்சிக்கு யாரும் எதிர்த்து இல்லை. ஆனால் அழிவை கொடுத்து ஒரு உழவன் ஒரு விவசாயத்தை அழிச்சு தான் அங்கே இடத்துல எடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மார்ச் மாதம் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு, மக்களை சந்திக்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் விஜய் களத்தில் இறங்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி தகவலாக வெளியாச்சு. இந்த விஷயத்துக்கான ஒரு ட்ரையலா இப்போ பரந்தூர் போய் மக்களை பார்க்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படிலாம் கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. there is somewhere to start point இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் அவர் பண்ணுறாரு. அதுதான் கேட்குறேன். அந்த ஒரு ஆரம்ப பிள்ளையார் சொல்லியா இங்கே பரந்தூர் எடுத்துக்கிறாரு. எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியல, மேபி இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன பாயிண்ட்ல அவங்க மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது. நான் ஒரு நாள் வெளில வந்தேன்னா இட் இஸ் கோயிங் டு பி a single day. நான் ஒரு நாள் வெளில வந்தேன்னா என்ன மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல போகிறாரு. ஸோ ஒரு நாள் போய் பார்த்துட்டு ஸோ என்ன மாதிரி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு ரிவைஸ்ட் ஆப்ரேஷன் மாதிரி சொல்ல, நீங்கள் சொன்ன அந்த ப்ரீ ப்ரோக்ராமிங்காக ஒரு பிளானிங்க்கு கூட ஒரு ஐடியா இவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமே, இது கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இது கரெக்டாக இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை, மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கும் எந்த இஷ்யூஸாக இல்லை, கரெக்டாக இருக்குன்னா அதையே ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஜென்ரலைஸ்டாக சரி போய் நம்ம மக்களை பார்க்க ஆரம்பிப்போம், இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. அவரோட படங்கள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அவர் லாஸ்ட் படம் 69, அது படம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் எல்லாமே ஆரம்பிப்பார். ஸோ அது தெளிவுபடுத்திக்கிட்டு தான் வராருன்னு நான் நினைக்கிறேன். கட்சி பொறுப்பாளர்கள் களத்தில் இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு. அது அப்போ ஆல்மோஸ்ட் இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த 1 இயர் அடுத்த மாதம் 2ஆம் தேதி இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. 15 டேஸில் 1 இயர் முடிய போகுது. ஸோ அவங்க வந்து பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 1ஆம் ஆண்டுக்கு அவங்க பொறுப்பாளர்கள் மொத்தத்தையும் அறிவிச்சிருவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கும்போது யார் இருக்கலாம் யார் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். இன்றைக்கி யார் வேணாலும் உள்ளே வருவாங்க. பொதுமக்களாக இருக்கிறவங்க, பொதுமக்கள் வேறு. ஆனால் இவங்க கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு வராரு. இப்போ உதாரணத்துக்கு காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர், செயலாளர். ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த இப்போ போட்டும்போது அந்த கட்சியோட அந்தந்த மாவட்டம் போவாங்க இல்லையா, அந்த மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் வரா மாதிரியான பிளானிங் செட்டப்பில் இருப்பாங்க. அதனால தான் வெயிட் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு ட்ரையலாக இது பார்க்க போகிறாங்க. பட் அங்கே தானே இங்கே சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை மாவட்ட நிர்வாகிகளை வந்து பொறுப்பாளர்களாக நியமிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய உட்கட்சியிலேயே பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கட்சியிலையும் எல்லாமே இருக்கும். இங்கே பிரச்சனை என்ன தெரியும்னா கட்சி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு குழந்தை ஏந்து ஓடுது விளையாடுதுன்னா அது ரொம்ப சுட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்து அது பொம்மை. அந்த மாதிரி இங்கே வந்து போட்டி கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் வெட்டு குத்து நடக்குது, போட்டின்னு தான் அந்த கட்சி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வலுவோட பயங்கர இதுவாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை அது கட்சி ஏதோ ஒரு வகையில் பின்னடைவை சந்திக்கிறதுக்கோ இல்லை பிரேக் ஆகுறதுக்கோ எந்த பின்னடைவும் சந்திக்காது. அதுக்கு தான் தலைவர்கள் இருக்காங்க, அதுதான் பொதுச் செயலாளர் இருக்காரு, அதுதான் தலைவர் இருக்கிறாரு, அதுக்கான பல பேர் இருப்பாங்க. மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவிக்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஆடியோலாம் லீக் ஆகுது. 1000 ஆடியோ வரும் மேடம். அந்த 1000 ஆடியோலாம் உண்மையாயிடுமா? அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட முதல் கேள்வியே இதுதான், யார் ரைட்ஸ் கொடுத்தது மீடியாவுக்கு இதை போட சொல்லி? அக்கார்டிங் டு டெலிகிராஃப் ஆக்ட் 1885 இப்படி ஒரு இதை கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் ட்ராயோட ஆக்ட் இருக்கு இல்லையா, 2000 பிரகாரம் பர்சனலாக பேசுகிற 2 பேர் பேசுகிறத பப்ளிக்காக தேர்ட் பார்ட்டி போடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. எந்த மீடியாவுக்கு ரைட்ஸ் இருக்குது? நியாயமாக பார்த்தேன்னா அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ஜான் ஆரோக்கியசாமியோ புசி ஆனந்தோ எந்தெந்த சேனல்லாம் போட்டுச்சோ அந்த சேனல் மேலே குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபா டிஃபமேஷன் கேஸ் போடணும்.
உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ரைட்ஸே இல்லாமல் நீங்கள் எப்படி போடுறீங்க? கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஆக்ட் பிரகாரமும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, எதுலையுமே கிடையாது. நீங்கள் பேசுகிறத நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் அதை நான் கொண்டு போயிட்டு சாட்சியாக வைக்கணும். அதுக்கு மட்டும்தானே தவிர இப்போ நம்ம 2 பேரும் பேசுனதை நானே போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது வித்தவுட் யுவர் கன்சென்ட். புரியுதுங்களா? இப்படி ஒரு ரூல் இருக்குது. ஆனால் மீடியாக்களுக்கு என்னன்னா நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா மீடியான்னு எல்லாரும் பயப்படுவாங்க, நாளைக்கு இதனால பிரச்சனை வருமோன்ட்டுன்னு. யார் பூனைக்கு மணி கட்டுறது? கட்டிடுவோம் சீக்கிரம். அதான் நான் சொல்கிறேன், நான் இந்த சேனல் மூலமாகவே சொல்கிறேன். மேபி ஜான் சார் பார்த்தாரோ புசியான பார்த்தாரோ தயவுசெய்து ஒரு கேஸ் போடுங்க. வரும் காலங்களில் இது நடக்காமையாவது இருக்கட்டும். ஏன்னா மீடியா என்ன வேணாலும் யார் வேணாலும், நான் என்ன கேட்குறேன், சோஷியல் மீடியால ஓபன் ஆடியோவா இருக்கு அது எங்கேருந்து வந்துச்சு? யார் போட்டா? ஃபர்ஸ்ட் யார் போட்டா? அது யார் பப்ளிஷ் பண்றாங்களோ அவங்க தான் ஸ்டார்டிங். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது சோஷியல் மீடியால எப்போ வந்துச்சு? மீடியால வந்ததுக்கு அப்புறம் தானே சோஷியல் மீடியால வந்துச்சு. பிரைம் சேனல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியால வருது. அப்போ ஆப்வியஸ்லி எங்க A1 யாரு? இதெல்லாம் A2. இவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அவன் போட்டான் அதனால நான் போட்டேன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏங்க அந்த சேனலில் போட்டால் அது பண்ண, அவங்க தப்பு பண்ணால் அதை நான் தப்பு பண்ண முடியாது. அவன் நோ என்ட்ரியில் போனாலும் நான் நோ என்ட்ரி போன சொல்ல முடியாது. அவன் கொலை பண்ண நானும் கொலை பண்ண சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவன் தப்பு பண்ணான், இட்ஸ் இல்லீகல். லீகல் ஆக்ஷன் அவன் மேலே எடுக்கலாம். அவன் பண்ணால் இந்த மாதிரி யாரெல்லாம் அத்தனை பேர் மேலே எடுக்கலாம். ரூல் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஆர்டிகல் நான் இதோட சொல்லிட்டேன், கிளாஸோட சொல்லிட்டேன், லா கிளாஸோட என்னன்றது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த தவறை இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நடக்குது. யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க போட சொல்லி? அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு கட்சியோட உள்கட்சியோட தலைவரோட பேசினது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் மேலே எதுவுமே நீங்கள் எடுக்கல ஆக்ஷன். அப்போ இது யார் வேணாலும் தனி மனித சுதந்திரம் எங்கே இருக்குது? ஜனநாயக நாடு தானே, எனக்கு நீங்கள் சுதந்திரம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல. அது எப்படி ஒருத்தர் இப்போ ட்ரெஸ் பாசிங் ப்ராசிக்யூட்டட் சொல்கிறாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட அது தானே. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வர முடியாதுல்ல உங்கள் பர்மிஷன் இல்லாமல். அப்போ என்னோட ஆடியோவை எடுத்து நீ எப்படி போடுவேன்? யார் உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீ எப்போ போடலாம் அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனை அது எப்போ போடலாம் அப்படின்னா அது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி இதுல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அது கரண்டா அது வந்து கேஸா ஃபைல் ஆகி எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி அவங்க கொடுப்பாங்க தெரியுமா வெளியில, அப்போ போடலாம். இல்லை அப்படின்னா நீங்க இப்போ இருக்கீங்க, இப்போ நான் எடுத்து போடுறீங்க பிகாஸ் ஐ எம் அக்செப்டிங் அண்ட் டாக்கிங் டு யூ. அதே மாதிரி நீங்க புசியானந்தன்கிட்டயோ இல்லாட்டி ஜான் சார்கிட்டயோ சார் இந்த மாதிரி நான் மீடியாலேருந்து பேசுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஆடியோ அவங்க கிட்ட பேசுகிற அந்த இன்டர்வியூஸ் எடுத்து போடலாம் வித் தர் கன்சர்ன். அப்படித்தான் பண்ண முடியுமே தவிர யாரோ 2 பேர் பேசினது எடுத்து போகிறேன். ஆனால் மீடியா நான் என்ன கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் போட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்களோட எம்டி வீட்டில் நான் அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க வீட்லேயும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும்ல, அதை எடுத்து நான் போட்டு அவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்க தக்காளி சட்னியா? தப்பு தானே. தட் இஸ் அ மேனர்ஸ். அந்த மேனர்ஸ் எங்கே, ஹியூமன் மேனர்ஸ் எங்கே இருக்கு உங்ககிட்ட? எங்கே வச்சிருக்கீங்க இந்த மீடியாஸ்லாம்? ஏன் அப்படி பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? ஏன்னா உங்களுக்கு என்னன்னா எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் நம்மள. ஏன்னா யாருமே ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா எல்லாமே திட்டு பசங்க. இல்ல அதுதான் நான் கேட்க, கட்சிக்குள்ள இருக்கவங்க இப்போ 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஒண்ணு ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்காரு, இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு. கட்சி நிர்வாகி வெளியிடாம அந்த ஆடியோ எப்படி வெளியே வந்திருக்கு? அது கட்சி நிர்வாகி யார் சொன்னா? கட்சி நிர்வாகி கிடையாதா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு. வேற யாரு? தெரியாது. அது வந்து ஏஐ ஃப்ரேம்டா கூட இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து என்ன ரீசன் நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்போ அது டவுட் ஆச்சு இது டோட்டலி ஃப்ரேம்டு குக்குடு அப்படின்றது 2 பாயிண்ட்ல வரேன். இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் மட்டுமே பேசுறதை நீங்கள் லைவாக போடுறீங்க, ஒரு ஆடியோ போகுதுன்னா சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வந்து நான் 2வது பதில், 2வது கேள்விக்கு வந்து 4வது பதில் அப்படின்னு போட்டான்னா எப்படி இருக்கும் கேட்கும்போது? irrelevant-ஆ வருமா? அப்போ வாட் யூ வில் திங்க்? there is some issues getting on into it அப்படின்ட்டு வரும். அப்போது கட்சி நிர்வாகி கேட்காம இவரே பைத்தியக்கார மாதிரி ஜான் சார் வளரிக்கிட்டே இருக்காரா? அவர்னா பைத்தியமா? அவர் கண்டத்துக்கு வளரிட்டே இருக்கு. கட் பண்ணி போட்டுருக்கலாம். எப்படி போடல? அப்போ அவன் பேசுனது ஏன் போடல? அப்போ அதுதான் அஜெண்டான்ற. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் போட்டதே தப்பு. சரி நீங்கள் போட்டீங்க, அது அடுத்தது அதை தனியாக வச்சுப்போம், தனியாக பிரச்சனையை. இதுக்கு நான் வரேன், இது ஏன் ஃப்ரேம்டுன்னு சொல்ல வரேன். இந்த இடத்துல ஒரு நிர்வாகி ஜான் சாரை பற்றி இந்த கேள்வி கேட்டுட்டு இருப்பானா அவனுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நிர்வாகி யாரோட புசியானன் கிட்ட இருக்காங்க. ஸ்ட்ரக்சர் இஸ் வித்தின் த, அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கு. இஸ் அ சஃபாலஜிஸ்ட், இஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். He doesn't want to go and talk to anybody. அவர் டாக் ஸ்ட்ரைட் அவே டு தளபதி தான், விஜயண்ணா தான். அவர்கிட்ட ஐடியாலஜி கொடுத்துருவாரு, அவங்க ஓகே பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக் தட் ஹஸ் பி எக்ஸிக்யூட்டட் பை த ஜெனரல் செக்ரட்டரி. இதுல எங்க ஒரு நிர்வாகி உள்ள வரப்போறான்? அவங்ககிட்ட உட்காந்து எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த இடத்துல நீங்க சொன்னது ஆடியோலயே ஒரு புள்ளி வைக்கணும்னா கூட ஜிஎஸ்ஐ கேட்காம வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு தெளிவா சொல்றாரு அவரு. ஒரு புள்ளி வைக்கணும்னா கூட ஜிஎஸ்ஐ கேட்க வைக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறார் அதுதான் நடக்கும், ஒருத்தனால ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு.
அப்படி அவ்வளோ தெளிவாக சொல்கிற மனுஷன் அதே நிர்வாகிகிட்ட போய் இதை சொல்லுவாரா அவரை பற்றி ஏத்தப்பா அந்த ஆடியோல அவன் போய் சொல்ல மாட்டான். ஒருத்தர் கூட அகைன்ஸ்டா இருக்க மாட்டாங்க ஜெனரல் செக்ரட்டரிக்கு. எப்படி அதுதான் சொல்றாரு, புள்ளி வச்சா கூட நடக்காதுன்றவர்கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் விஜய் சார் கிட்டே இல்லை அந்த கண்ட்ரோலு, மொத்தமும் இவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் பிரச்சனை அப்படி இப்படின்னு எதுமோ போட்டு ஒரு குக்குடான்னு ஒன்று பேசிட்டு இருக்கீங்கல்ல. நான் இது சொன்னது எல்லாமே ஃபேக்குன்றதுக்கு நான் எல்லாமே நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு விஜய் அண்ணாவோட உசியானந்த் அண்ணாவோட ஃபோட்டோ பெருசாக இருக்குன்னு இவங்க சொன்னதா சொல்கிறாங்கல்ல, தன்னை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறாரு முன்னிலைப்படுத்தியான்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சிருங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ காமிச்சிருங்க. எங்கேயுமே அப்படி இல்லையா? நீங்க ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. இல்ல எனக்கு தெரியல. அதுதான் நீங்க ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. இல்ல மேடம், நான் ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன் மேடம், நான் ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன் அபர்ணா மேடம். நீங்க ஒரு ஃபோட்டோ எனக்கு காமிச்சிருங்க, நான் பேசுறதை நிறுத்திடுறேன். நான் இதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை, ஐ குவிட் பாலிடிக்ஸ். நான் ஓபன் சேலஞ்சா வைக்கிறேன். விஜய் அண்ணாவோட புஜியானந்தோட போட்டோ பெருசா இருந்துச்சு, அவர் சொன்னார்ல, இவருக்கு சின்னதா போட்டுக்கிறாரு, அவர் அவ்வளவு பெருசு போட்டுக்கிறாரு. ஒரே ஒரு போட்டோ, நான் ரொம்ப எல்லாம் கேட்கல, போட்டோஸ்ல இல்ல, ஆனா பல இடங்கள்ல அவர் தான தன்னை முன்னிலைப்படுத்திட்டு நிக்கிறதா. அடுத்த கேள்வி வரேன் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. நான் நீங்க கேட்கிற எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன். நான் ஒரு போட்டோ காமிச்சிட்டீங்கன்னா நான் பேச நிறுத்திடுறேன். நீங்களா வரைஞ்சி போட்டாதான் ஒண்ணு, நான் சொன்னது பப்ளிஷ் ஆன போட்டோ. எப்படி இப்படி இந்த ஏஐல பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டேட்ல இந்த இடத்துல இப்படி ஒரு போஸ்டர், இப்படி ஒரு இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு சோஷியல் மீடியாலயோ, கட்சி நிர்வாகி பண்ணியிருக்கான்னு காட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு போட்டோ தான். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் வரேன். கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாருமே அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் எதுக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு, இதுக்கு எதுக்கு இவர் இருக்கணும், இவர் தேவையே இல்லையே அப்படின்ட்டு. ஏன் எல்லாரும் ட்ரோல் பண்ணீங்க? அவரை மீடியாலாம் ட்ரோல் பண்ணிச்சா இல்லையா? பண்ணாங்கல்ல. ஏன் ஆவுனா வணக்கம் வச்சுட்டு மட்டும் போறாரு, இதுதான் பொதுச் செயலாளரா அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னாரு, மாநாடு எப்பன்னு கேட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் கட்சி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார். இதுதான் அவரோட ஸ்டாண்டர்டான வார்த்தை. இதையே கலாச்சி போட்டாங்களா போடலையா எல்லாரும்? எதுவாக இருந்தாலும் எவனா ஒருத்த ஏதாவது சொன்னான்னா அதை ட்ரால் பண்ணாங்களா இல்லையா? அப்போது தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், விஜயனாவோட தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், நான் தான் அடுத்த கட்டம், தன்னை வந்து இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா பொதுச் செயலாளர் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. தலைவர் கூட அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் லா பைலா தலைவர் முடிவெடுப்பார், அதை பொதுச் செயலர் அறிவிப்பார். இதுதான் ஒரு கட்சியில் இருக்கிற பைலா. கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லா கட்சியிலுமே இருக்கும். ஒவ்வொரு கட்சி பைலாக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி மாறும். பட் ஆஸ் பர் லா எனக்கு தெரிஞ்சு இங்களும் அப்படி இருக்குமான்னு தெரியல. பட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஹி ஹாஸ் எவ்ரி ரைட்ஸ் டு டாக். ஆமாங்க, அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் சொல்லிட்டு போகலாமே. தன்னை முன்னிலைப்படுத்தினா அப்போ என்ன ஃப்ளாஷிங் நியூஸ் ஆயிருக்கும்? அக்டோபர் 27 மாநாடு விக்கிரவாண்டியில் வி சாலையில் புஜி ஆனந்த் அறிவிப்பு அப்படின்னு தானே வரும். வரலையே. எதுவாக இருந்தாலும் அவர் போய் பர்மிஷன் கொடுத்துட்டார், லெட்டர் கொடுத்துட்டார். அந்த லெட்டரில் பார்த்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு, கட் பண்ணி போட்டான். அப்போ கூட என்ன சொல்கிறாரு அவர் வந்து, எதுவாக இருந்தாலும் எங்கள் கட்சி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார், அவர் அறிவிப்பார். எதை கேட்டாலும் அதுதான் சொல்கிறாரு. அப்போ அவர் முன்னிலைப்படுத்திக்கலையே. யூ see the difference? அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இது எல்லாமே பொய், எல்லாமே குக்குடு, எல்லாமே கிராஃப்டட் ஏஐ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து ஆடியோ லீக் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து நிறைய விமர்சனங்கள், ஏன் வந்து மக்களை சந்திக்கல, ஏன் வந்து இப்படி பண்றாரு, ஏன் சோஷியல் மீடியாலே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் பரந்தூர்ல மக்களை போய் சந்திக்கிறதா இருக்காரு, போராட்டத்தில் கலந்துக்கிறதா இருக்காரு. ஸோ இது எல்லாமே விஜய் அவர்களை நோக்கி ஏதோ ஒரு வகையில பேசு பொருளாக்கிட்டே இருக்கு. இது வந்து விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியல் தலைவன் என்பவன் பேச கட்சியினுடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கலாமா? 100%. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட வெள்ளி விழா பல விழா கொண்டாடிட்டு இருக்கிற கட்சிகளே கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா 1 கோடி தொண்டர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள், 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 1 கோடி 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கார்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. அவர் இன்னும் வெளியிலேயே வரல. ஒரே ஒரு ஆடியோ வீடியோ போட்டார், 3 நிமிஷம் வீடியோ. 1 கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்துருக்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ப்ரூவன் ஹவு ஸ்ட்ராங் ஹி இஸ், ஹவு டீப் ரூட்டட் ஹி இஸ் டு த பீப்புள்ன்றது ஒரு விஷயத்தில் ப்ரூவ் ஆகுது மேடம். பட் இது கன்சிஸ்டன்ஸாக கொண்டு போயிட்டே இருக்குமா விஜய்? அதுதான் வெளில வந்துட்டார்ல. இப்போ பரந்தூர் போனோன்னு அடுத்த 1 வாரம் தானே நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுக்குலாம் அப்படியே அல்வா மாதிரி 26 உங்களுக்கு ஃபுல் டிஆர்பி ரேட்டிங் தான் போங்க. டெய்லி நியூஸ் தான், டெய்லி ரேட்டிங் தான். அப்படியே அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அரசியல் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஜாலியில் ஐ மீன் அந்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு ஹாட் பாலிடிக்ஸாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹாட் பாலிடிக்ஸாக இருக்கும் 26. அண்டு மோரோவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மேன் டேக்ஸ் எ டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் அ பாலிட்டிக்ஸ் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா
இதே விஜயண்ணா தான் வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது, அதாவது வந்து சட்டசபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றும் போது ஆதரவு தெரிவித்து பேசுறாரு. இப்போ முடியாதுன்ற போது எதிர்த்து சொல்றாரு. அப்போது அவரோட மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கணும். இதுவே வேற ஒருத்தராக இருந்தானா வேற மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. தனக்கு மைலேஜ் எடுத்து அவர் அப்படி பண்ணலை. உன்னால் எப்போ முடியலன்னு சொல்கிறியோ அன்றைக்கி தான் அந்த நீட்டை பற்றி பேசுகிறார். மக்களை ஏமாற்றி விட்டீர்கள், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாங்க நாட்டில் அந்த சொல்லி அதை வச்சு அவர் சொல்கிறார். அவர் நினச்சிருந்தாலும் முன்னாடி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு தான் சொல்லி அவர் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான துரோகம் தான் திமுக இன்னொரு விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சுல. சட்டசபையில இன்னைக்கு நீட் குறித்து முதலமைச்சர் பேசுறாரு, அதை எதிர்த்து விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுறாரு. அதே சமயம் சீமான் அவர்களும் தன்னுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அவர்களை பத்தி பேசுறாரு, சர்ச்சையாகுது. ஆனா அதற்கு விஜய் அவர்கள் இன்னும் எதுவும் பேசவே இல்லை, ஒரு அறிக்கை கூட விடலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. மேடம், இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, யாரா பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. என்கிட்ட வந்து இது இல்லாமல் நான் பேச மாட்டேன், டேட்டா இல்லாமல் இல்லை உண்மைத்தன்மை தெரியாமல் நான் பேச மாட்டேன்னு. ஆல் த சேம் ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் இட். ஏன்னா அதில் உண்மைத்தன்மை இல்லை. உண்மைத்தன்மை இல்லாத விஷயத்தில் எடுத்து பேசணுன்ற அவசியம் இல்லை. லெட் சீமான் ப்ரூவ் இட். எடுத்து வைக்க சொல்லுங்கள். அதாவது இந்த மாதிரி பெரியார் அவர் சொன்னதெல்லாம் பெரியார் பேசியிருக்கான்னு ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவோம், அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. யூ ஹாவ் டு ப்ரூவ். இல்லை, அதுதான் கேட்குறேன். ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்த பொதுவெளியிலே அவர் வைக்கிறாரு, சர்ச்சையாகுது, அது தவறான ஒரு கருத்துன்னு சொல்றாங்க எல்லாரும். இப்போ விஜய் அவர்களும் அதை எதிர்த்து பேசியிருக்கணும்ல, தவறான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில பரப்பாதீங்க அப்படின்னு. That is the difference. Try to understand the politics, matured politics. That is the difference. நீ எதுக்கு குரல் கொடுக்கணும்? நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுப்பீங்க, தப்பான விஷயத்துக்கு குரல் கொடுப்பீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது தவறான குரல் கொடுக்க, தப்பான விஷயத்துக்கு குரல் கொடுப்பீங்க, நல்ல விஷயத்துக்கு இல்ல. அதுதான் மக்களுக்கு எதிராக நீட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சட்டசபையில நீட்டை எதிர்த்து மக்களுக்காக பேசி ஏமாத்து வேலை மேடம். வித்தியாசம் இருக்கு. இது பப்ளிசிட்டிக்காக பேசுறது, பெரியாரை பத்தி பேசுறது அவரோட சொந்த கருத்து, பப்ளிசிட்டி. ஓகேவா? அவருக்கு வேற மாதிரி ஒரு இதுல ஒரு தலைவர், கட்சி தலைவர் சொல்றாரு, எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் பாயிண்ட். நம்ம இவரு சூப்பர், அவருக்கு காந்தியை பிடிக்கும், ஒருத்தர் கோட்சே பிடிக்கும். அதுக்காக காந்தியை தான் கரெக்ட், கோட்சே பிடிக்கணும் தப்பு நம்ம சொல்ல முடியாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவனுக்கு. கடவுள் மேல ஒருத்தர் நம்பிக்கிறோம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன், அப்போ வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் முட்டா பையன், அறிவு இல்லாதவன், கெட்ட பையன் சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு அந்த மாதிரி அவரை பொறுத்தவரைக்கும் பெரியார் அப்படி பார்க்குறாரு, எங்களை பொறுத்தவரைக்கும் பெரியார் எப்படி அப்படின்னு அவர் மைண்ட் செட்டில் பண்ணிக்கிறார். ஆனால் இது அப்படி கிடையாது. இது மக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி உறுதி கொடுத்து அதை வந்து இதில் எடுத்து தேர்தல் வாக்குறுதியாகவும் வச்சு பண்ணதை ஏமாத்து வேலைன்னு தான் அர்த்தம். 48 பேர் உயிர் இருந்திருக்கானே, இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு. 75 வருஷம் பவள விழா கொண்டாடுறீங்க, அத்தனை சட்ட மேதைகள் கையில் வச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியாது உங்களுக்கு தெரியாதா? எப்படி கொடுத்தீங்க? நீட்டை ஒழிக்கும், நீட்டை ரத்து செய்யும் ஒழிக்கும் சட்டம் வந்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் சொன்னீங்க? அப்போ மக்களை ஏமாத்தது தானே? அப்போ தப்பான வாக்குறுதி தானே? ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் என்ன பண்ண போகுது எலெக்ஷன் கமிஷன்? இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த மக்கள் சும்மா இருக்காங்க? பரந்தூர் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்பி ஆஃபீஸில். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனு மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, அனுமதியும் கொடுத்த மாதிரி தெரியல. அனுமதியும் கொடுக்கல, மறுப்பும் தெரிவிக்கல, அப்படியே கிடப்பில் இருக்கு. அனுமதி கொடுப்பாங்களா? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அதுதான் சொல்லணும். கஷ்டம்தான், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது கோழத்தனமான அரசியலுங்க இவங்க பண்றது. எடப்பாடியே கொஞ்சம் தைரியமா, என்ன சிக்கல் இருக்கு அது அவங்கள தான் கேட்கணும். அவங்களுக்கு வந்து அப்படியே you didn't get the point. The first point என்னன்னா, திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு வந்து தமிழக இந்தியாவிலே சிறந்த அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்காக அமையும். நீ என்ன வேணாலும் ஏமாத்திக்கோ, பூனை கண்ணு மூடிச்சுன்னா உலகம் இருண்டுன்ற அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வேணால் சொல்லிட்டு பில்டப் கொடுக்கலாம் மீடியா உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு. பட் உண்மை அது இல்லைன்னு ரிசல்ட் காட்டும், 26 ரிசல்ட். ஏன்னா இவங்க தான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொரோனா டைமில் அந்த செவிலியர்கள், நர்சஸ்லாம் எல்லாத்தையும் எடுக்கும்போது அந்த டைம் நிறையா பேர் தேவைப்பட்டுச்சு கவர்மெண்ட்டுக்கு. உங்களை எல்லாத்தையும் பர்மனெண்ட் ஆக்குவேன்னாங்க. இது வரைக்கும் ஆக்கலை. பழைய ஓய்வு திட்டம் வந்து நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாத்தையும் பர்மனெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க, பண்ணலை. புரியுதுங்களா? இப்போ இவங்க எல்லாருமே சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அனைத்து வரும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இபி 64,000 பேர் இன்னும் இபியில் வந்து போஸ்டிங் போடாமல் உட்காந்து வச்சுருக்காங்க. அவனை பர்மனெண்ட் பண்ணல, ஜாப் கொடுக்கணும், கொடுக்கல, அவனும் போராடிட்டு இருக்கான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பக்கம் நெசவாளர்கள், இந்த பக்கம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் கரண்ட் ஏற்றுனதுக்கு. ஆனால் யாருமே போராட்டம் போது சென்னைக்கு வருவாங்க, இங்கே தான் அசோசியேஷன் இருக்கும், அவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. ஊர்லேருந்து கிளம்பும்போது தான் நீங்கள் ஊர்லேயே பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவீங்க. அப்புறம் இங்கே எப்படி போராடுறது? மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்கள கூட அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க, ஊர்லேருந்து கிளம்பி வரவனை.
மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த நிலைமை. அப்போ போராட்டமே இல்லை, மிக அமைதியாக சுமூகமாக சந்தோஷமாக அப்படி இருக்கு தமிழ்நாடுன்ற நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்லை அப்படின்றது 26ல மக்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. இல்ல அப்படி இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் விஜய் அவர்கள் பரந்தூர் போறாரு அப்படிங்கறத நீங்க சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி கிடையாது. அவர் வந்து இஷ்யூஸ்க்கெல்லாம் இனிமேல் போக ஆரம்பிப்பார். மாவட்டமாக போக போறாருன்னு சொன்னோம்ல, எல்லா மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையும் எடுத்து வைப்பார். டெல்டா மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, கொங்கு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, மதுரை மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, அதுதான் கேட்கிறேன். அப்படி போறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா? கொடுத்துதான் ஆகணும், இல்லை கோர்ட்டில் போட்டு எடுப்பாங்க. நான் போய் மக்களை பார்க்கறது யாருங்க தடுக்கிறது? ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்? உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, பந்தோபஸ்து கொடுக்குறது தான் அவங்க வேலை. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வராது. அது எப்படி வரும்? ஏன் வருது? அவர் ஒன்றும் தப்பா நீங்க தானே சொல்றீங்க, மாநாட்டுக்கே அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, கட்டுப்படுத்த முடியல, காவலர்களை விட நிர்வாகிகள் அவ்வளவு அது வந்து கவர்மெண்ட் தலைவலி. பார்த்துக்குங்க, செஞ்சுக்குங்க. உங்க தலைவலி போலீஸ்காரனா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும். அந்த இப்போ மாவட்டம் உதாரணத்துக்கு மதுரை போறாரு வச்சுப்போமே, மதுரையில் வந்து மதுரை எஸ்பி கலெக்டரு சோன்சோ யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்களோட தலைவலி. இது வந்து எங்கள் தலைவலி கிடையாது. நாங்கள் போய் மக்களை பார்க்கணும், மக்களை போய் சேர்க்கணும், அரசியல் கட்சி கொண்டு வரணும். அது எங்களோட வேலையை நாங்கள் செய்வார். அண்ணன் அவர் மாட்டு போவார், அவர் மாட்டு செய்வார். நீங்கள் தடுக்கணுமா, பாதுகாப்பு கொடுக்கணுமா, என்ன பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கரெக்டாக இருக்கோம். எங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சேஃப் கார்டு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அதுதான் பண்ணுவாங்க. நிச்சயமா. அப்ப நம்ம பரந்தூர் போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து அதுதான் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்படுதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்து. இல்ல கொடுத்தா ஒரு இஷ்யூ, கொடுக்கல அப்படின்னா வேற ஒரு இஷ்யூ. ஸோ ரெண்டுமே வந்து பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்க போகுது. இன்னும் 2 நாள் தானே, பார்த்துருவோம் என்னன்னு. நிச்சயமா பொறுத்திருந்து பார்த்து நிறைய பேசும். நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.